இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான மதிப்பெண் பட்டியல் எப்போது வழங்கப்படும் என்பது குறித்து அறிவிப்பு விலகி உள்ளது. அதில் என்ன உள்ளது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது சம்பந்தமாக வெளியான செய்திக்குறிப்பில் என்ன உள்ளது என்பதை பற்றி பார்க்கலாம். இதுதான் அந்த செய்திக்குறிப்பு. 12/5/2023 முதல் மார்ச் ஏப்ரல் 2023 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளி தலைமை ஆசிரியர்கள் வழியாகவும் தனித் தேர்வர்கள் தாங்கள் தேர்வு எழுதிய தேர்வு மையம் தலைமை ஆசிரியர்கள் வழியாகவும் மதிப்பெண் பட்டியலை ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ் பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுதான் மதிப்பெண் சான்று வழங்குவது குறித்து வெளியான அறிவிப்பு. நீங்கள் உங்களுடைய மதிப்பெண் பட்டியலை பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதியிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். இது மட்டும் இல்லாமல் துணைத் தேர்வு குறித்த அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றியும் அது எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணுறது என்பதை பற்றியும் பார்க்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு TGETNGOVன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. ஃபஸ்ட் எடுத்துனே பார்த்தீங்கன்னா TGE.TN.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு 2 டைம்ஸ் கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா ஜூன் ஜூலை 2023 சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன் ஹையர் செகண்டரி செகண்ட் இயர் அப்ளிகேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் ரெக்கார்டிங்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணாலே PDF ஃபைல் ஒன்று டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன பிறகு மேல்நிலை 2ஆம் ஆண்டு துணைத் தேர்வு ஜூன் ஜூலை 2023 தனித் தேர்வுகளுக்கான அறிவிக்கைகள் சொல்லி கொடுத்துட்டு அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா தகுதியான தனித் தேர்வுகளிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பள்ளி மாணவர்கள் எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு அதற்கடுத்தது தனித் தேர்வர்கள் வந்து எப்படி விண்ணப்பிப்பது, எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரைக்கும் விண்ணப்பிக்கலாம், இதற்கான சிறப்பு அனுமதி திட்டம் என்ன, தேர்வுக்கான கால அட்டவணை, ஓல்டு சிலபஸ், நியூ சிலபஸ் அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு விண்ணப்பிக்க யாரெல்லாம் தகுதியானவர்கள்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. இதுதான் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் மதிப்பெண் பட்டியல் பெறுவது குறித்தும் தனித் தேர்வர்களுக்கான துணைத் தேர்வு குறித்தும் வெளியான முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.